அட்டகாசமான முறையில் மீன் குழம்பு செய்வதற்கு மீனை நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்ல மசாலையெல்லாம் கலந்து விட்டு மீனை விரவி வச்சுக்கிடுவோம். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா பேஸ்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் போட்டு இது கூட வதக்கி தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளி அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வத்தத்தூள். இது வீட்டில் அரைச்ச மசாலா பொருட்கள். இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் கரைச்சி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மசாலையில் ஊற வச்சுருக்க மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். கடைசியாக 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை தூவி இறக்கணுன்னா மண்சட்டியில் மணக்க வைத்த மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருங்க. இதை நம்ம தேங்காய் போடாமல் வச்சுருக்கிறதுனால நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள்.